அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து அரியாங்குப்பம் பழைய பாலம்னு வைங்களேன். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம மரப்பாலத்துலேருந்து அரியாங்குப்பம் வரைக்கும் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அந்த ஓரத்தெல்லாம் கூட போடணும்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் ஓரத்தெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா விரிவாக பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்த இந்த ரோடு போட்ட இடத்துல இந்த பாலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இப்போ வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இதுதான் இந்த பழைய பாலத்தில் ரோடு போட்டிருக்காங்க, லைட்லாம் போட்டுக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ரோடு போட்டதில் என்னன்னா, ஏற்கனவே வந்து இது பழைய பாலம், கொஞ்சம் பலவீனமான பாலம் வேறு. இது இந்த பாலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாரை போட்டு உயரத்தை ஏற்றிருக்காங்க, வெயிட்டு வேறு அதிகம். இதை பாருங்கள், இந்த தடுப்பு சுவர் பாருங்கள், தடுப்பு சுவர் எவ்வளோ தூரத்துக்கு ஏறிச்சு பாருங்கள், அவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்க. இதை ஒன்று கொத்திட்டு போட்டிருக்கணும், இல்லை கொஞ்சம் மெலிதாக போட்டிருக்கணும், இல்லை சிமெண்ட்லையாவது போட்டிருக்கணும். எதுவும் செய்யாமல் தாரை ஊற்றி கனத்தை ஏற்றிருக்காங்க பாருங்கள். இந்த பழைய பாலம் வந்து ஏற்கனவே இதை பாருங்கள், இந்த தடுப்பு கட்டையை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஏறிட்டு பாருங்கள். இப்போ நின்னாலே நம்ம ஊந்துடுற மாதிரி இது பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ தூரம், காலு முட்டிக்கால் வரைக்கும், எனக்கே முட்டிக்கால் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம இதை தடுப்பு சுவரை ஏற்ற முடியுமா? அது இன்னும் வெயிட் ஏறும். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சுருக்கலாம். எதுக்கு இவ்வளோ ஹைட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ கனமாக போட்டிருக்காங்கன்னு தெரில. இதை கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம். இதுதான் நேற்று பார்த்தேன், இரவு பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுன்னா இவ்வளோ ஹைட்டு போட்டிருக்காங்க. தடுப்பு சுவரே வந்து நம்ம விழுற அளவுக்கு ஆயிடுச்சு, அவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றிட்டாங்களேன்றது பார்த்தேன். இதை வந்து கனத்தை குறைச்சி போட்டிருக்கணும். இல்லாட்டினா வந்து ஏன் இப்படி யோசனை பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு தெரில. சாலை போடணும்னு சொல்கிறோம், ஆனால் போடுறாங்க, நல்ல இடத்துல போட்டாலாம் நமக்கு சந்தோஷம் தான் ரோட்டில் போடுறது. ஆனால் இந்த பாலத்தில் இவ்வளோ உயரம் ஏற்றுறது வந்து ரொம்ப, அந்த நடுவுலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஏற்றி வச்சுருக்காங்க. கனத்தை தாரை போட்டு ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்ன தாங்குமோ என்னன்னு தெரில. வெயிட்டை ஏற்ற பாலம் எப்படி பலவீனம் ஆகும்னு தெரில. இது வேறு பழைய பாலம், இதை காப்பாற்றணும். இது இல்லைன்னா நம்ம அறியாமல் போகிறதுக்குலாம் நம்ம ஒரு வழியே இருக்காது. நன்றி, வணக்கம். கொடுங்க. இந்த பாலத்தில் எவ்வளோ கட்டம் வந்து பாருங்க, உயரத்துக்கு வந்து பாருங்கள். ரோட்டிலலாம் சென்டர் மீடியம் முழிக்கிறது, இங்கே வந்து இந்த தடுப்பு கட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தாழ்வாயிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து கனத்தை ஏற்றிட்டாங்க. கனத்தை ஏற்றுறது ஒன்று என்னன்னா, வெயிட்டும் பாலத்துக்கு வெயிட்டும் அதிகமாகவும், இப்போ சைடில் இருக்கிற அந்த கட்டையும் வந்து சின்னதாகிடுது. ஏன்னா இதை அதிகரிக்க யோசனை பண்ணி போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்.